அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. காணாமல் போன நபரை திரும்ப வரவழைப்பது எப்படி, அல்லது உங்களை கைவிட்டுட்டு போன நபரை திரும்ப உங்ககிட்ட திரும்ப வரவழைக்கிறது எப்படி, அதை பற்றி இந்த பதிவில் கொஞ்சம் பார்க்கலாம். நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த வசியந்திரத்தை வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. நிச்சயமாக உங்களை விட்டு வெறுத்து ஒதுக்கி சென்றுவிட்ட நபரை திரும்ப வரவழைத்து தந்துவிடும் இந்த வசிய முறை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது. சில பேர் நல்லா பழகியிருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சு போயிருப்பாங்க, ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாமல் அவசரப்படுவாங்க பாதிக்கப்பட்ட நபர். அவங்களை எப்படி திரும்ப வரவழைக்கிறது, அது தெரியாமல் விழிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பதிவை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தெரிஞ்சே பிரிஞ்சிருக்காங்கன்னா கூட திரும்ப வரவழைக்கலாம். என்னை விட்டு பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அல்லது அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுங்க கூட போயிட்டாங்க, யாரோ போயிட்டாங்க, உங்களை விட்டு போயிட்டாங்க, ஆனால் உங்கள் எதிர்க்க நடமாடுறாங்க, அல்லது உங்களுக்கு தெரிந்த இடத்தில் அவங்க இருக்காங்க, கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கனாக்கா இந்த வசிய முறையை கையாளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறைகள்னால பொறுமை மிக மிக அவசியம். இதை பொறுமையாக வரைங்க, கரெக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. தனிமையில் உட்காந்து நிதானமாக பண்ணுங்கள். பேர்கள்லாம் கரெக்டாக எழுதுங்க. ஒயிட் கலர் பேப்பர், பிளாக் கலர் பேனா பயன்படுத்தினா நல்லது, அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பர், ஒரு பிளாக் கலர் பேனா, கொஞ்சம் நூல், தையல் நூலாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு 2 அடிக்கு நூல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல. இதை பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எந்திரம் நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி நீங்கள் வரைங்க. நான்கு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு முறை தான் பண்ண போகிறீங்க, அதனால் பொறுமையாக பண்ணுங்கள், பதட்டத்தோடு பண்ணாதீங்க. தனிமையில் உட்காந்து பண்ணும்போது சில பேருக்கு பதட்டம் இருக்கும், யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்து பண்ணாதீங்க. அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே பண்ணுங்கள். மொத்தம் 9 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. மேலே 3 கோன் போடுங்க. முக்கோணம் மாதிரி வரும். இந்த மாதிரி 3 கோன்கள் போட்டுக்கோங்க. கீழே இப்படி ஒரு வளைவு போடுங்க. இந்த மாதிரி இது ஆக்சுவலாக கை மாதிரி வரும். கையெல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளாலலாம் வரைய முடியாது, அதுக்கெல்லாம் டைம் ஆகும். அதனால் 2 கை போட்டிருக்கேன். முதல்ல இங்கே 786 போடுங்க. 7 8 6. இங்கே 1 போடுங்க. இங்கே 2. நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இங்கே 3 4 5 6. இங்கே 7 8 9. இப்படி ஃபில் பண்ண அப்புறம் உங்களை விட்டு பிரிந்த நபர் யாரோ, பெண்ணாக இருந்தால் 2 கண் போட்டு நெத்தியில் பொட்டு வச்சு இப்படி பண்ணி விட்ருங்க. ஆணாக இருந்தால் பொட்டு போடாதீங்க, ஒரு சின்ன மீசை மாதிரி வரைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். வரைஞ்சி முடிச்சப்பறம் பெயர்கள் எழுதணும். உங்களை விட்டு பிரிந்த நபரின் பெயர் அல்லது விரும்பும் நபரின் பெயர். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க.
அம்மா பேர் தெரியாமல் பழகிருந்தீங்கன்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. இப்படி போடுங்க ஹவ்வா. அது கீழே உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இது சின்னதாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு டேப் அல்லது நூலால் சுற்றுங்க. நல்லா டேப்பால் சுற்ற வேண்டாம், நூலால் நல்ல பக்கமும் சுற்றிட்டு முடிச்சு போட்டு ஒரு அரை அடிக்கு நூல் விட்டுருங்க. நூல் விட்டு கட்டிட்டு இதை பூ பூக்கிற செடியிலையோ அல்லது மரக்கிளையிலையோ கட்டி தொங்க விட்டுருங்க. நல்லா காற்றுல ஆடணும். நீங்கள் டேப் போட்டு சுற்றிட்டிங்கனாக்கா மழையில் நனைஞ்சாலும் இது நனையாது. அதுக்கப்புறம் நூல் அதுக்கு மேலே நூல் சுற்றி கட்டி தொங்க விட்டிங்கனாக்கா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். வெறும் நூலை கட்டி தொங்க விட்டிங்கனாக்கா மழையில் நனையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது குறைந்தபட்சம் ஒரு 3 நாள்லாம் காற்றுல ஆடுற மாதிரி தொங்க விடணும். மினிமம் 3 days. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. அப்படி மரத்தில் இருந்தாலும் சரி, அது அறுந்து கீழே விழுந்தாலும் சரி, அதாவது யாராவது அறுத்து போட்டாலும் சரி, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு 3 நாட்களுக்குள்ளேயே ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் கவனமாக கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற இடமா பார்த்து இது பெரிய செடியிலையோ அல்லது மரக்கிளையிலையோ கட்டி தொங்க விட்டுருங்க. நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.